இன்றைய வேதவசனம் மத்தேயு 12:50. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். ஆமேன். நாம் நம் கிறிஸ்துவின் உறவில் இருக்க நம் பிதாவாகிய தேவனின் சித்தத்தை செய்ய வேண்டும். அன்றியும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்கிறபடி நம் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். இப்படி நம்மை நம்முடைய கிறிஸ்துவின் உறவாகவும் பரலோகத்தின் உரிமையாகவும் மாற்றும் தேவனுடைய சித்தம் என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்கள், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எனவே இப்படி செய்கிறவர்களே கிறிஸ்துவின் உறவாகவும் பரலோகத்தின் உரிமையாளராகவும் இருக்கிறார்கள். எங்கள் உறவாக இருந்து எங்களை பரலோகத்திற்கு கொண்டு செல்லும் எங்கள் கிறிஸ்துவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி.